जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थजम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி எப்படி இருக்கு? சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி, சித்திரை நட்சத்திரம் துலா ராசி. இந்த சித்திரை துலாம் ராசி நம்புறதே வேஸ்ட். ரொம்ப பாவம். ரொம்ப அவங்களும் எவ்வளோதான் சிரமப்படுவாங்க சொல்லுங்கள். அவங்கள சொல்கிறதே தப்பு. ஏன்னா வாழ்க்கையில், கடந்த கால வாழ்க்கையிலும் சரி, ஆதிகால வாழ்க்கையிலையும் சரி, இப்போ உள்ள வாழ்க்கையிலையும் சரி, சித்திரை கன்னி கொஸ்டின் மார்க்கு தான் அவங்க வாழ்க்கை. ரொம்ப கொஸ்டின் மார்க் ஒன்று. அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ போகிறாங்க வராங்க, உடம்புல உயிர் இருக்குது, அவ்வளவுதான் சித்திரை கன்னி. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, ஓரளவுக்கு கொஞ்சம் தலையெடுக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் வரலாம். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுவாதி துலாம். விசாகம் துலாம் ராசி, கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார ராசி பலனில் துலாம் ராசி எதிர்பார்க்கிறது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த வாரம் இதுதான் எனக்கு முக்கியமான கேள்வியாக இருக்குது சார். வேலை எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கிடைக்குமா கிடைக்காது, எனக்கு பெரிய தோன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு சரியான தகவல் வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வரும், அந்த தகவல் வரும், கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இந்த வாரம் சில விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது துலாம் ராசி பொறுத்தளவுக்கு. ஒன்று. ரெண்டாவது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்ப அதிகமா அகலக்கால் வச்சு போகாதீங்க. ஏன்னா இப்ப 10ல் குரு, சில விஷயங்களை அகலக்கால் வைக்காம சமயோஜித புத்தியோட போனீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. ரெண்டாவது, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை, கலை மற்றும் சேவை துறைகளில் நல்ல லாபம் உண்டு. கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். ஆன்லைன் வியாபாரத்துல பெண்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் அதிக வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்களும், கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். உறவினர்களால் முக்கிய உதவி கிடைக்கலாம். அதே போல் பழைய மனக்கசப்புகள் நீங்க கணவன் மனைவி ஒத்துமை, சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ரிலேஷன்ஷிப் முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது.
பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையும். நிலம் வீடு வாகனம் தொடர்பான முயற்சிகளின் முன்னேற்றம். வெள்ளிக்கிழமை பெரிய முதலீடுகளில் கவனம் தேவை. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். நான் முக்கியமா சொல்றேன். துலாம் ராசி எல்லாரையும் இந்த உலகத்துல திருப்திப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்க கிடையாது. எல்லாரையும் எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது. இப்போ ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பக்தர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 5 பேர் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா சுவாமி தரிசனம் பண்ணுவான். மனசார சுவாமி தரிசனம் பண்ணுவான். மற்ற 5 பேர் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. மற்ற 5 பேர் சரியா இருப்பானா? கிடையாது. அவனெல்லாம் திருப்திப்படுத்த இந்தன்னு இல்லை. அவன் அதாவது சாமி கும்பிட வரணும்னு நினைச்சு வந்தான்னு அவனை திருப்திப்படுத்தலாம். குறை கண்டுபிடிக்கணும்னு வந்தவனை திருப்திப்படுத்த முடியுமா? நீ முடியாது. அதுதான் நான் சொல்றது. அடுத்தவனை திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். உங்கள் நல்ல மனதை சிலர் பயன்படுத்த முயற்சிக்கலாம். உன்னுடைய நல்ல மனசு வெகுளித்தனமா இருந்தான்னு வச்சுக்கோங்க, உன்னை 4 பேர் பயன்படுத்திட்டு போயிடுவான். கொஞ்சம் சமயோஜிதமா பார்த்து. நண்பர்களிடம் பணம் கொடுக்கும்போது கவனம். வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். வேலை மற்றும் குடும்பத்தில் பாராட்டு கிடைக்கும். அழகு, ஃபேஷன், கலைத்துறைகளில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றம். நகை, இந்த வாரத்தில் நகை வாங்குறதோ நகைக்கு பணம் கட்டுறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 6, இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு விளக்கேத்துங்க. சுக்கிர பகவான், நவகிரகத்துல சுக்கிர பகவான் இருக்குல்ல, விளக்கேத்துங்க. நீங்கள் இழந்ததாக நினைத்த ஒரு வாய்ப்பு இன்னும் சிறந்த வடிவில் மீண்டும் உங்களை தேடி வருகிறது. சோ நன்னா இருக்கு. இந்த வாரம் உங்கள் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த கவலைகள் மெதுவாக விலகத் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பா இருக்கு. துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிற பலன்கள்ல நிதானிச்சு சில விஷயங்கள் பண்ணுங்க. சக்சஸ் பண்ணுங்க.